எப்பயுமே பேய வெல்கம் பண்ற மாரி நைட்டு 12 மணி, 1 மணி வரைக்கும்லாம் உட்காந்து வந்து கேக் ஒர்க் வந்து பார்த்துட்டுருப்பேன். இன்கேஸ் வந்து மார்னிங்கே வந்து டெலிவரி கேட்டிருந்தா, இந்த கேக்கும் அதே மாதிரி வந்து மார்னிங் தான் வந்து டெலிவரி கேட்டிருந்தாங்க. எப்பயுமே பேய வெல்கம் பண்ற டைம்க்கே வந்துட்டு கேக் பண்றோமே, ஒரு சின்ன சேஞ்சுக்கு பேய் வரதுக்கு முன்னாடியே போய் படுத்துருவோமேன்னு சொல்லிட்டு ஒரு 11 மணிக்கெல்லாம் வந்து கேக் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் கேக் ஒர்க் வந்து மோஸ்ட்டா வந்து லேட்டா ஸ்டார்ட் பண்ணுவேன். என் பையன் முழிச்சிட்டு இருந்தா என்னால வந்து பண்ணவே முடியாது. இப்பயும் வந்துட்டு அவன் முழிச்சிட்டு தான் இருந்தானே, அவங்க அப்பாட்ட விட்டுட்டு நான் வந்து கேக் பண்ணிட்டேன். இந்த கேக் வந்து டோட்டலா வந்து 2 கேஜிஸ் வந்து கேட்டிருந்தாங்க 2 டயர்ல. இது கூட வந்துட்டு 8 கப் கேக் வந்து கேட்டிருந்தாங்க. பட் இதில கவுண்ட் பண்ணா 9 கப் கேக்ஸ் இருக்கும். ஒண்ணு வந்து என் பையனுக்கு எப்ப கப் கேக் பண்ணாலுமே அவனுக்கு வந்துட்டு ஒரு பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா தான் வந்து பண்ணுவேனே. அவன் வந்து ஃபுல்லாலாம் சாப்பிட மாட்டான். மேல இருக்க கிரீம் அப்புறம் அந்த கிரஷ மட்டும் சாப்பிட்டுட்டு தூக்கி வச்சுட்டு போயிருவாரு சாரு. பட் இருந்தாலுமே அவனுக்கு சேர்த்து தான் வந்து பண்ணுவேனே. இந்த கேக் வந்து பார்பி தீம்ல வந்து 2 டயர்ல வந்து கேட்டிருந்தாங்க. எப்பயுமே எனக்கு ஸ்டாக்கிங் தான் ப்ராப்ளம். இப்பயும் பாருங்க ஈஸியா ஸ்டாக் பண்ணலாம். பட் ஏதாச்சும் ஒரு சொதப்படி வந்து பண்ணிட்டு அந்த ஒரு செகண்ட் வந்து திக் திக் மொமெண்ட்டா வந்து மாறி போச்சு எனக்கு. எனிவே கேக்கையும் வந்து ஸ்டாக் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன். மீதி எந்த வேலையா இருந்தாலும் காலையில பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு மார்னிங் எந்திரிச்சு டாப்பர்ஸ் மட்டும் வந்து கேக்ல வந்து பிளேஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ டாப்பர் பிளேஸ் பண்ணிட்டு கப் கேக்ல வந்துட்டு கஸ்டமர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பாப்பாவோட லாஸ்ட் நேம் மட்டும் வந்து பிளேஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. லாஸ்ட் நேம் வந்து கிருஷிகாவோ என்னமோ அதான் வந்து 8 லெட்டர்ஸ் வந்து வரும். அது மட்டும் வந்து சாக்லேட்ல வந்து பிளேஸ் பண்ணியிருந்தேன். ஒரு வழியா கஸ்டமர் கேட்ட மாதிரி 10:30 மணிக்கெல்லாம் வந்து கேக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பட் மழை வந்தனால லேட்டாக தான் வந்து எடுத்தாங்களே. இந்த கேக் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம பிங்க் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய்.